இந்த விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கு இந்த புதன் பெயர்ச்சி? அவங்க யார்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும், யார்கிட்ட வாயை மூடிட்டு பேசாம இருந்தா நல்லது? அதாவது இந்த பயிற்சியில் புதன் என்ற கிரகம் பேச்சையும் கொடுக்கும். புதன் தீய நிலையில் இருந்தால்தான் இந்த அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சம்லாம் இருக்குது. ஏன்னா அஸ்தங்கம் வர்றனால தான். முதல்ல இந்த ராசிக்கு மனதில் பல கேள்விகள் இருக்குங்க. இந்த விருச்சிக ராசிக்கு சார் எனக்கு மட்டும் ஏன் இந்த தடை நடந்துக்கிட்டே இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குங்கிறாங்களே, இது என்ன? அதை விட குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருஷ்டி தோஷமா, இல்லை செய்வனையாக இருக்குமா, இல்லை வேற என்னதாங்க இருக்கும், எவ்வளோ பண்ணிட்டோம் அப்படின்னு கன்ஃபியூஸாக இருக்காங்க. ஏமா இந்த ராசி அன்பர்கள் நிறைய பேர் இந்த ஏன்னா உழைப்புக்கு உண்டானது இல்லைன்னா. ஆமாம். ஆனால் இப்போ என்னன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. என்னன்னா வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கேன். ஏன்னா நீங்கள் நிறைய விஷயங்களை மக்களுக்காக 12 ராசிக்கும் எப்படி இருக்கும், எப்படி பாதகமாக இருக்கும், சாதகமாக இருக்கும், அதுக்கு என்ன பரிகாரம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அது இல்லாமல் ஃபோன் நம்பரை அழகாக மாற்றி ஒருத்தருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிற அளவுக்கு பரிகாரங்களோட நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய ஜாதகம் பார்த்து நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபை சேர்த்து வைக்கிறது, நிறைய கல்யாண விஷயமா நிறைய பார்த்துட்ருக்காங்க. அதெல்லாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கீங்க. இன்றைக்கி புதன் பயிற்சியை பற்றி பார்க்குறோம் சார். இந்த புதன் பயிற்சியில் 12 ராசிக்கும் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா, இல்லை நல்லா இல்லையா, பாதகமாக இருக்குமா, சாதகமாக இருக்குமா, ஏதாவது அதிசயம் நடக்குமா அவங்க வாழ்க்கையில் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறோம் சார். உங்களுடைய இன்ட்ரோ கொடுங்க. முதல்ல புத பயிற்சி ஒவ்வொரு உலகமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற பயிற்சி. இந்த பயிற்சி புதன் என்ற சமாதான கிரகம், ஒரு கிரகம் வந்து விட்டாலே உலக அளவில் மாறும். இப்போ தேவைப்படுது இந்த ஈரான் இந்த மாதிரி வாரில் கூட. இது உலக அளவில் மட்டும், நமக்கு உலக அளவு சண்டை போட்டால் நம்ம வீட்டில் கேஸோட விலை கூடுது. அடிப்படை தேவைகள் கூடுது. இந்த புதன் என்ற கிரகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் கம்யூனிகேஷன், டாக்குமெண்ட்டு, வேலை வாய்ப்புகள் எல்லாமே சரியாக இருக்கும். ஒரு இன்டர்வியூனாலே புதன், சினிமா துறைக்கு புதன் தேவை, கம்யூனிகேஷன், மீடியா, அப்போ எல்லாமே சரியா இருக்க புதன். இந்த ஒரு கிரகம் உலக அளவில் மாறுதல் பண்ணுது. இந்த புதன் பெயர்ச்சி ஆகஸ்ட் மாதம் நடக்கும் போதே என்ன நடக்குன்னா, ஆடி மாதம் அமாவாசை வருகிறது, ஆவணி அவிட்டம் வருகின்றன, ஆடி பூரம், ஆடி வெள்ளி, அதோட கண்டினியூஸாகவே பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோன்பு வரைக்கும் வருது. நிறைய ஃபெஸ்டிவல். அப்போ இந்த புதப்பயிற்சி நடக்கின்ற காலகட்டத்தில் இறைவன் நமக்கு அருளை காத்திருக்கின்ற மாதமாக இருக்கின்றன. சரியான கோயில் வழிபாடுகளோ சரியான விஷயத்தை தக்க வைத்து கொண்டால் சில வருடம் ஜெயிச்சிடலாம். அப்போ சரியான மாதம் நமக்கு கிடைச்சிருக்கு, அற்புதமான மாதம். அதை பற்றி ஒவ்வொரு ராசி அடிப்படையில் பார்த்துருவோம். இந்த விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கு இந்த புதன் பயிற்சி? அவங்க யார்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும், யார்கிட்ட வாயை மூடிட்டு பேசாம இருந்தா நல்லது? அதாவது இந்த பயிற்சியில் புதன் என்ற கிரகம் பேச்சையும் கொடுக்கும். புதன் தீய நிலையில் இருந்தால்தான் இந்த அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சம்லாம் இருக்குது. ஏன்னா அஸ்தங்கம் வர்றனால தான். பாதகத்தில் இருக்கின்ற புதன் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை கொடுக்க வாய்ப்பில்லை. அதனால தான் இந்த கேள்வியே பிறக்குது. முதல்ல இந்த ராசிக்கு மனதில் பல கேள்விகள் இருக்குங்க. இந்த விருச்சிக ராசிக்கு சார் எனக்கு மட்டும் ஏன் இந்த தடை நடந்துக்கிட்டே இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குங்கிறாங்களே, இது என்ன? அதை விட குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருஷ்டி தோஷமா, இல்லை செய்வனையாக இருக்குமா, இல்லை வேற என்னதாங்க இருக்கும், எவ்வளோ பண்ணிட்டோம் அப்படின்னு கன்ஃபியூஸாக இருக்காங்க. ஏமா மன குழப்பங்கள். ஏன்னா கடுமையாக உழைக்கிறாங்க, இந்த உழைப்புக்குண்டான பெனிஃபிட் வரல. இந்த பெனிஃபிட் ஏன்னா ஒரு கஷ்டம் 100% போட்டால் ஒரு 75% வரணும். ஆமாம். இவங்க கஷ்டப்பட்டு சேகரித்து தேன் மாதிரி சேக வச்சு வேற ஒருத்தங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா ஓடி ஓடி உழைச்சும் ஒரு புண்ணியம் இல்லையேன்றாங்களே. இதுதான் சூழ்நிலையாக இருந்தது. ஆனால் இப்போ குருபலன் வந்திருக்கு. 8ல் சூரிய பகவான் இருந்த காலகட்டத்தில் தான் இவ்வளோ மைனஸ். இப்போ 9ஆம் இடத்துல சிவராஜ் யோகம் ஏற்பட்டனால ஃபஸ்ட்டு நல்ல விஷயம், உங்களுக்கு வாய்ப்புகள் அள்ளி கொடுக்கிற காலகட்டம், மன தெளிவு பிறக்கிற கால சூழ்நிலை வந்தாச்சு. தைரியம் வருது, நல்லவன் யாரு கெட்டவன் யாரு, உனக்கு யாரு தொந்தரவு செஞ்சாங்கிற புரியாத காலகட்டமே இதுலயே தெரிஞ்சிடுது. இப்போதான் எந்த பிரச்சனை, எங்க பிரச்சனையோட தொடக்கம் என்ன, எப்படி ஆரம்பிச்சது, இவரை எப்படி நம்பிட்டு இருந்தோமே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த ராசி ஓப்பனாக சீக்கிரட்டாக யதார்த்தமாக எல்லாம் சொல்லி தான் மாட்டிக்கிச்சு. இப்போ பாருங்க, முதல்ல இவங்களுக்கு வேலை ரீதியாக மிகப்பெரிய ஒரு வேலையில் அதிகார பதவி,
ஒரு உச்சம் தொடுகிற சூழ்நிலை, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. திடீர் அதிர்ஷ்டமாக ஒரு சில கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தால் கூட அடுத்த ஒரு டிரான்ஸ்ஃபர், ஒரு ப்ரொமோஷன் மாதிரிலாம் வர மாதிரி இருக்கு. ஒரு வேலையில் ட்ரை பண்ணலாமா, வெளிநாட்டு வேலை ட்ரை பண்ணலாமா, இந்த ஒரு வேலையில் ஒரு நல்ல விஷயம் நடக்குதுங்க. அது உறுதியாகி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எனக்கு இன்டர்வியூ கால் ஃபார் பண்ணியிருக்காங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன், அதில் பண்ண போகிறேன், கொஞ்சம் அப்புறம் சொல்லிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி திருஷ்டி தோஷம் இருக்கா அது இருக்கான்னு தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி முடிச்சு அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உறுதி ஆனதுக்கு அப்புறம் வெளியே சொல்லுங்க. ஆண் பெண்கள் இருக்கிற ஃபஸ்ட்டு வேண்டுதலே அதுதான். பொதுவில் இந்த மாதிரி திருஷ்டி தோஷம் செய்வனையாக இருக்கும், பித்ரு தோஷம், மாத்திரு தோஷம் டவுட் வந்துருச்சு, ஃபஸ்ட்டு அதை விளக்கிடணும். ஏன்னா அதற்கு என்னன்னா ஜாதகம் பார்க்க வரும்போதே இதெல்லாம் கேட்டுறாங்க. நிச்சயமா. ஏன்னா ஒரு எனக்கு இதெல்லாம் இருக்கா அப்படின்னு அப்படி இல்லை, அவங்களுக்கு எதனால நடக்கல, என்ன வருது, அப்ப பிரசனம் போடும் பொழுது அப்ப தெரிஞ்சிடும். அந்த பிரசனத்துல தெரிஞ்சிடுது. என்ன தெரியும்னா செய்வனையா இருக்குமா, கண் திருஷ்டி தோஷமா, இல்ல மாத்திரு தோஷமா, பித்ரு தோஷமா, பெண் வகை சாபமா, ராகு கேது வகை தோஷமா, இது மாதிரி தெளிவா தெரிஞ்சிடும். பாருங்க, பிரசன்னம் பார்க்குறாங்க ஐயா விஜயகுமார் ஐயா. அந்த பிரசன்னம் பார்க்கும்போதே உங்களுக்கு ஏன் அந்த தடங்கள், யாரால என்ன பிரச்சனை, எதனால இது செய்வனையா, இல்லை வேற ஏதாவது நடந்திருக்கா, இல்லை பெண் தோஷமா, எல்லாம் இந்த அந்த இதுலயே தெரிஞ்சு பிரசன்னத்திலே தெரிஞ்சிடுது இல்லையா. அந்த சோழி போட்டு பார்த்து பிரசன்னத்திலே தெரிஞ்சிடுதுன்னா உங்களுக்கு ஏதாவது தடங்கள், அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து தெரியாம இருக்கீங்களா, நீங்க ஐயாவை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து நீங்க சீக்கிரம் வெளில வந்துடலாம். இந்த ராசி அன்பர்கள் நிறைய பேர் இந்த ஏன்னா உழைப்புக்கு உண்டானது இல்லைன்னா. ஆமா. ஆனா இப்ப என்னன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. என்னன்னா ஆடி மாச அமாவாசையில ஒரு திதி கொடுத்துக்காங்க. மற்றது ஜாதக ரீதியாக பார்த்து உங்களுக்கு என்ன தோஷமும் கோயில் வழிபாடு கொடுக்கறது இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் திதி, ஆடி மாச அமாவாசை அன்று திதி செய்தாலே விதியை மாற்றும் வல்லமை படைத்தது. முன்னோர்களுக்கு ஜலகோமம் நீர்நிலை உள்ள ஸ்தலத்தில் தான் கொடுக்கணும். அது ஓப்பனா சொல்றேன். ஆனா அது நீர் வீடு, கடல் கிட்ட, கடலா இருக்கலாம், ஆறு, ஏரி, குளம், இந்த மாதிரி திருச்சி பக்கம் இந்த காவிரி ஆற்று படுக்கைகள் இந்த மாதிரி கொடுப்பாங்க. இதில் கொடுத்து நிச்சயமாக வாழ்வில் ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா உறவு பந்தங்கள், இப்போ திருமண உறவு இருக்கா இல்லையா அப்படின்னு பல பேர் ஏங்கிட்டு இருக்காங்க. இப்போ குருபலம் இருக்கு, திருமண வரன் வருகிற காலகட்டம், அந்த குருவும் நல்ல ஸ்தானத்தில் இருக்கு. அப்போ திருமண வரன் முடிவுக்கு வர மாதிரி இருக்கு, அது நல்ல வரனாக இருக்கும். நிறைய மனஸ்தாபம் அனுபவிச்சாச்சுங்க. ஒரு மாதம் முன்னாடி கேதுவோட சுக்கர பகவான் இருக்கும்போதெல்லாம் சண்டை சச்சரவுகள் டைவர்ஸ் வரைக்கும் போய் அது எப்படி நிற்கும்னே தெரியாத மாதிரி போராடிட்டு இருக்காங்க. நிறைய பேர் காம்ப்ரமைஸ் ஆகிருக்கு. ஒரு சிலர் சார் அதெல்லாம் கை மீறி போயிடுச்சுங்க, அடுத்த வாழ்க்கை இருக்குமான்னு கேட்குறாங்க. அப்படி இருக்கிறவங்க ஜாதக ரீதியாக பார்த்து அடுத்த வாழ்க்கை இருக்கா, குழந்தையோட சூழ்நிலை என்ன, குழந்தை அதெல்லாம் பார்த்து முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஒரு ஜோதிடமோ இல்லை ஒரு எக்ஸ்பர்ட்டை கேட்டுட்டு பண்ணுங்க, இது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ராசி அன்பர்கள் என்ன பண்ணுறான், ஃபர்ஸ்ட்டு கடல்லேருந்து மீண்டு வாங்க, அடகு வைத்த பொருளை மீட்கக்கூடிய காலகட்டம் வருது, கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. இதெல்லாம் இந்த ராசிக்கு உண்டு. அப்போ ஏதோ ஒரு வகை மன தெளிவு பெறுகிற காலகட்டம். இறைவன் உங்கள் பக்கம் இருக்கிறான், உங்களுக்கு பதில் சொல்ல காத்திருக்காரு. நீங்கள் இறைவனை தரிசனம் பண்ணுங்க. நிறைய பேர் தொழிலில் டெவலப் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறேன்னா, பெண்களாக இருக்கிறவங்க தொழில் வீட்டில் இருந்து ஆரம்பிங்கன்னா வரலட்சுமி பூஜையெல்லாம் வருது, அதை பண்ணிக்கங்க. உங்களுக்கு நட்பு வட்டாரம் விலாசமாகும், தைரியம் பிறக்கக்கூடியது, உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு இறைவனே இருக்கிற மகாலட்சுமியோட கடாட்சமும் கிடைக்கும். நிச்சயமாக இருக்கு. நல்ல காலம் பிறந்திருக்கிறது, செம்மையாக பயன்படுத்திக்கங்க. அதுதாங்க ஐயா சொல்கிற மாதிரி அந்த அந்த இது பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு திதி பண்ணிக்கோங்க, அது ரொம்ப நல்லது. அதை விட பெஸ்ட்டு மகாலட்சுமி வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கோங்க, அது இன்னும் நல்லது. ரொம்ப நன்றி சார். ரொம்ப அழகாக ஒரு ராசிக்கும் அந்த புதன் பயிற்சி எப்படி இருக்குன்னு பரிகாரங்களோடு அவ்வளோ அழகாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். உங்கள் ராசிக்கு இந்த புதன் பயிற்சி எப்படி இருக்குன்னு நீங்கள் கரெக்டாக கேட்டிருப்பீங்க. நோட் பண்ணிக்கோங்க. அந்த பரிகாரங்கள் அந்த விஷயத்தோடு நீங்கள் அழகாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உண்மையிலே நல்லாயிருக்கும். அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து நீங்கள் ஐயாவை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்ன பிரச்சனைனாலும் சரி, எதுனாலும் அந்த பரிகாரத்தோடு உங்களுக்கு சரி பண்ணி சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறவர் தான் நம்ம விஜயகுமார் ஐயா. அடுத்தது இது பாருங்கள், இந்த புக்கு விஜயகுமார் ஐயா இந்த புக்கு வெளியிட்டிருக்காரு. ஜாதகம் படிக்கணும், நானும் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்கேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த புக்கு வாங்கிக்கோங்க. இது அமேசான்லேயும் கிடைக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்குது. இப்படி இல்லை நான் ஐயா கிட்டே வாங்கிக்கிறேன் அப்படின்னா வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களே
விஜயகுமார் ஐயாவே உங்கள் வீட்டுக்கு இந்த புக்கை சென்ட் பண்ணிடுவாங்க. அவ்வளோ விஷயம் இருக்குங்க இந்த புக்கில். இதை படித்தா நீங்கள் ஃபுல் எப்படி நீங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கணும், என் ஜாதகத்தை பார்த்துக்கணும், மற்றவங்க எங்கள் ஃபேமிலியில் உள்ள ஜாதகத்தை பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டால் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த புக்கை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.